மச்சான், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, திட்டுங்க, அடிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, அதுக்கு உரிமை இருக்கு உங்களுக்கு. ஆனா வீராவை எதுவும் சொல்லாதீங்க. டேய், ஓவரா பண்ணாத, புரியுதா? அவன் என் தங்கச்சி. தங்கச்சி தான் இருக்கட்டும், அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, நான் இருக்கேன். நான் இருக்கும்போதே அவளை திட்டுவீங்களா? மச்சான், அவள் வேற வழி இல்லாமல் என்னை டைவர்ஸ் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கா. ஆனால் நான் நிச்சயமாக சொல்கிறேன், அதில் அவள் தப்பு எதுவுமே இல்லை. நான் தான் அவளை இந்த முடிவு எடுக்க வச்சிட்டேன். நான் ரொம்ப கேவலமானவன் மச்சான். யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், முன்கோபி, கொடுத்த வாக்க காப்பாற்ற மாட்டேன். நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் மச்சான். நான் அந்த தப்புக்கெல்லாம் ஒரு தண்டனை இருக்கணும்ல. ஜெயில் தண்டனைலாம் சாதாரண மச்சான், வாழ்நாளுக்கு ஒரு தண்டனை அனுபவிக்கணும்ல. அதுக்கு தான் ஒரு உண்மையை சொல்கிறேன் மச்சான். நீங்கள் சொன்னது 100% கரெக்டு. உங்கள் தங்கச்சிக்கு எந்த வகையிலையுமே நான் தகுதியான ஆள் இல்லை. டே 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 போதும்டா. போதும். உண்மைதான். ஓவரா பேசினே இருக்காது, புரியுதா? எல்லாம் ஈர வெங்காயம் உங்களுக்கு தெரியும். சரி, உன் கதை நான் அதை சொல்லு. என்ன கதை? என்ன கதை அதை சொல்லு. என்ன பண்ண நீ? என்ன பண்ணன்னா, உங்கள் தங்கச்சியை லவ் பண்ண, அவள் பின்னாடியே சுற்றினேன். எங்கள் அம்மா மாதிரி இருக்காளே, எங்கள் அம்மாவோட இடத்த அவன் நிரப்பிடுவான்னு நினச்சேன். ஆரம்பத்தில் வீராக்கு என்ன சுத்தமாக பிடிக்காது. ஆனால் பழக 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 பிடிச்சிருச்சு. சேர்ந்தோம், வாழ்ந்தோம். ஆனால் நான் நினச்ச மாதிரி எங்கள் அம்மாவுக்கு நிகரான ஒரு ஆளாக தான் அவள் இருந்தா. ஆனால் என்ன பண்ணுறது, விதி விளையாடிடுச்சு. மாறா, இங்கே வரத்துக்கு முன்னாடி நான் சத்தியமாக உன் மேலே செம்ம காண்டில் இருந்தேன். உன்னால என் நண்பன் இறந்துருக்கான், உன்னால என் தங்கச்சி இறந்துருக்கான், உன்னால இன்னொரு தங்கச்சி வாழ்க்கை எழுந்து நீ போய் ஜெயிலில் உட்காந்துருக்கு. உன்னை பார்த்தோன்னே அப்படியே துண்டு துண்டு துண்டா வெட்டி உன்னை அப்படியே தூக்கி அவ்வளோ கடுப்பில் தான்டா உன் மேலே. ஆனால் எப்போ உன்னை வெறுக்கிற என் தங்கச்சிக்காக அவன் மேலே இருக்க கலங்கத்தை தொடச்சி அவளை மறுபடியும் சீட்டில் உட்கார வைக்கிறதுக்காக நீ கஷ்டப்பட்டு என்னையும் கூப்பிட்ட பார்த்தியா? அப்போவே எனக்கு லைட்டாக பிசுறு தட்டுச்சு. மாறா, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நீ உசுரா மதிக்கிற என் தங்கச்சிக்காக என் தங்கச்சியை விட்டு கொடுக்குற அளவுக்கு ஒரு விஷயத்தை நீ பண்ணிகிட்ருக்க. அதை நீ ஏன் பண்ணுற, எதுக்கு பண்ணுறன்னு எனக்கு தெரிலடா. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுடா, நீ என்னை விட நல்லவன்டா. சத்தியமாக சொல்கிறேன், நீ உண்மையான ஹீரோடா. நான் ஒத்துக்கிறேன்டா. உன் மனசுக்கு சத்தியமாக எல்லாமே மாறும், நம்பு. அப்புறம் இந்த டைவர்ஸ் என்னன்னு யோசிக்கிற இரு. நான் மாறா அச்சதான் நினச்சியா? உன் டைவர்ஸ் பேப்பர் தான். ஆனால் பார்த்தியா, சுக்குநூறாக கீச்சு போட்டதுக்கு அப்புறம் கூட உன் ஃபோட்டோ உன் தங்கச்சி ஃபோட்டோ மட்டும் ஒன்றா இருக்குது. செம்ம இல்லை? டைவர்ஸு ஸ்வாஹா. ஆனால் இப்போ என்னன்னா வேறு வழியே கிடையாது. என் தங்கச்சியோட தலையெழுத்து கட்சி வரைக்கும் உன் கூட தான் வாழ்ந்தே ஆகணும். ஐயோ பாவம், பாட்டே பிட்டி, நீயும் என் தங்கச்சி கூட தான் வாழ்ந்து ஆகணும். உனக்கு ஏகப்பட்ட டெஸ்ட்டு வச்ச மாறா. ஆனால் கட்சியில் அந்த புரோக்கர் வரும்போது மட்டும் ஒரு வார்த்தை விட்ட பார்த்தியா? வாழ்வோ சாவோ அது ஒருத்தி கூட தான். செம்ம பஞ்சு, எனக்கு இது நறுக்குன்னு உள்ள ஏறிடுச்சு. நீ என்ன வார்த்தையை சொன்ன உடனே உன் மேலே இருக்க கோவலாம் போய் 1000 மடங்கு மேலே மரியாதை வந்துடுச்சு எனக்கு. பார்த்துக்கோ, கட்சி வரைக்கும் நீ என் தங்கச்சி கூட தான் வாழணும். ஏதாவது சிலிமிசம் பண்ணன்னு வச்சுக்கோயேன், நான் ஒரு மாதிரியான ஆள், யோசிச்சுக்கோ. என்னடா அழுவுறியா? ஏய், என்னடா ஆம்பளை புள்ள அழுதுன்னுக்குற? டேய், உன் அழகே உன் சிரிப்பு தான்டா. சிரிடா. சினிமா படம் ஹீரோ மாதிரி இருக்கிற. டேய், நான் உங்ககிட்ட சாரி கேட்கணும்டா. இல்லைடா, நான் வந்ததுல ஒரு மாதிரி கலாச்சி உன்னை ஒரு மாதிரிலாம் பேசிட்டேன்டா. நீ நிஜமாலுமே நல்லவன்டா. அதை நான் ரொம்ப லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டேன்டா. தப்பா இருந்தா மன்னிச்சிடுறா. என்ன மச்சான் நீங்கள் உங்களுக்கு இல்லாத உரிமையா? டேய், நீ எப்போலாம் என்ன மச்சான் மச்சான்னு கூப்பிடுவா, அப்போலாம் நான் வந்து திட்டிகிட்டே இருந்தேன்டா. ஒரு வாட்டி நான் மச்சான்னு கூப்பிடேன். மச்சான் என்ன நீங்கள்? ஹே செம்மடா. நீ என்ன மச்சான் கூப்பிடும்போது நிஜமாக பெருமை இருக்குடா. மச்சான், நீ கவலைப்படாத,
என் தங்கச்சியோட இதயத்துல நீ கெத்தா சிம்மாசனம் போட்டு கால் மேல கால் போட்டு உக்காந்துக்கிற. யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? ஆ, ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, உங்களுக்குள்ள வெளியே இருந்து வந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு ஆக்ஷன் பிளாக் போடலாம். ஒரு ஃபோன் கால் பண்ணு, 2 பேரும் சந்தோஷமா என்னைக்கு சொல்லி வாய முடியல ஃபோன் அடிக்குது பாத்தியா? யார் எனக்கு ஃபோன் அடிச்சு இப்போ? என் பொண்டாட்டி. ஏங்க சொல்லுங்க. இல்லைங்க, வண்டி மிஸ் ஆகி வந்துரு. இல்லைங்க, அவங்க ஃபோன் அடிச்சவங்க ஃபோனுக்கு சாரிங்க. சாப்பிட்டேங்க. நீங்கள் சாப்பிட்டீங்க. ஏங்க நான் வந்துடுறேன். வரேங்க. என்னடா? இல்ல நீங்க 2 நாள் விட்ட ரவுஸுக்கும் பொண்டாட்டிகிட்ட பேசுறதுக்கும் சம்பந்தமே இல்லையே, அததான் கேட்டேன். நான் என்னடா பண்றது? எந்த புருஷன்டா பொண்டாட்டிக்கு பயப்படாம இருக்கிறான்? நான் மட்டும் என்ன விதி விலக்கா? பொண்டாட்டிக்கு பயப்படுற புருஷன் மட்டும் தாண்டா விளங்குவான். டேய், சத்தியமா சொல்லண்டா, எனக்கு ஒரு தம்பி இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் அந்த மாதிரி இருக்குடா. இனிமேல் எதுவா இருந்தாலும் அண்ணன் கூப்பிடு, சரியா? தங்கச்சிக்கிட்ட எதுவும் சொல்லாத சொன்னாங்கன்னு இருக்க வச்சிரும். நான் கிளம்புறேன், பாத்துக்கோ. செம்மடா தம்பி, சூப்பரா வரேன். அக்காவை கேட்டேன்னு சொல்லுங்க மச்சான். சரி மச்சான். மேடம் வாங்க, மேடம் உள்ள வாங்க. வாங்க மாறன். மேடம் என்ன அமீர் நீங்க? உட்காருங்க. எதுக்கு இதெல்லாம்? நீங்க உட்காருங்க. அமீர் கொஞ்சம் பத்திரமா இருந்திருக்கலாம்ல. என்ன நீங்க? இல்ல மேடம், உங்களை திரும்ப கலெக்டரா பாக்குறதுக்கு தானே இவ்வளவு போராட்டம். சாரி அமீர், எனக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. இப்ப பெயின் எப்படி இருக்கு? எத்தனை நாள்ல சரியாகும்னு சொல்லிருக்காங்க? மேடம் நீங்க வேலையில ஜாயின் பண்ண போறீங்க. இனிமே நான் பிஸியா இருப்பேன்ல, இன்னும் 2 நாள்ல நான் டியூட்டில ஜாயின் பண்ணிடுவேன் மேடம். அமீர் ரெஸ்ட் எடுங்க அமீர். ஐயோ, முடிக்க வேண்டிய ஏகப்பட்ட பெண்டிங் கேஸ் இருக்கு மேடம். வீட்ல ரெஸ்ட் எடுத்தா நடக்குமா மேடம்? இன்னைக்கு ஒரு நாள் தான் மேடம். நான் தானே சொல்ல சொன்னேன், எனக்கு ஒண்ணு இல்ல மேடம். இல்ல சார், இருந்தாலும் புல்லட் பாஞ்சிருக்குல்ல. மேடம் உங்க பாடி கார்டு சொல்றதுக்கே ஒத்துக்கல, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண. அதுக்கப்புறம் தான் உங்க பிரதரோட ஆள ஒருத்தர் சுட்டாரு. அதுவும் லேசா உரசற மாதிரி தான் சுட்டாரு, ரொம்ப ஆழமாலாம் இல்ல மேடம். அதெல்லாம் பயப்பட தேவையில்ல மேடம். ரொம்ப தேங்க்ஸ் அமீர். மேடம் நீங்க உழைச்சது கஷ்டப்பட்டது எதுவுமே வீண் போகல. இப்ப அந்த ஆதித்யாவை அக்யூஸ்ட்னு நிரூபிச்சு உள்ள அனுப்பிச்சாச்சல, அது போதும் மேடம். வெல்கம் பேக் டு சர்வீஸ் மேடம். சரி அமீர், நாங்க அப்படியே கிளம்புறோம். ஓகே மேடம். மேடம் சரி வரோம். சரி மேடம், உடம்ப பாத்துக்கோங்க. ஓகே மேடம். வா போலாம். வரட்டா? வாங்க.